இந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கலாம், சொல்லாமலும் இருக்கலாம். அமெரிக்காவின் நடு பக்கத்துல தென் அமெரிக்காவுக்கும் வட அமெரிக்காவுக்கும் இடையில இருக்கிற ஒரு பகுதிகளிலே காட்டும் ராண்டிகளான மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் மத்தியிலே சுவிசேஷத்தை ஒருவரும் அறிவிக்க போகவில்லை என்பதை அறிந்த அவர்கள், அமெரிக்காவில் இருக்கிற 5 வாலிபர்கள் தங்களுடைய மனைவிமார்களோடு கூட சேர்ந்து அந்த பகுதியிலே சுவிசேஷத்தை சொல்வதற்கென்று புறப்பட்டு போனார்கள். ஒரு விமானம் இருந்தது. அந்த விமானத்தின் மூலமாக அந்த பகுதிகளை அவர்கள் சுற்றி பார்த்த போது இந்த காட்டு மிராண்டிகள் அவர்களுக்கு கையசைத்தார்கள். அப்பொழுது அவர்களுக்கு வேண்டிய பொருட்களை விமானத்தில் இருந்து போட்ட போது அவர்கள் அதை பெற்றுக் கொண்டார்கள். இதை அடையாளமாக கொண்டு இந்த ஜனத்தை எப்படியாயிலும் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு நாளிலே 5 மனைவிமாரையும் உட்கார வைத்து அவர்கள் கையிலே ஒரு வயர்லெஸ் செட்டை கொடுத்து விட்டு, நாங்கள் செய்தி அனுப்புகிறோம், நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருங்கள் என்று அவர்கள் புறப்பட்டு போனார்கள். விமானம் அந்த பகுதிகளை அடைந்த போது அங்கே இருந்து செய்தி அனுப்பினார்கள். நாங்கள் அந்த பகுதியை வந்துவிட்டோம், அவர்கள் கையசைக்கிறார்கள், நாங்கள் இறங்க போகிறோம், 4 மணி ஆகிறது, அடுத்த செய்தி 5 மணிக்கு அனுப்புகிறோம் என்றார்கள். 5 மணி ஆனது, 7 மணி ஆனது, 10 மணி ஆனது, செய்தி வரவில்லை. இவர்கள் யோசித்தார்கள், யந்திரம் பழுதுபட்டு போய்விட்டது போல என்று. 3 நாட்களுக்கு பிறகு வேறு வழி இல்லாமல் அமெரிக்காவுடைய ராணுவத்திற்கு செய்தி அனுப்பின போது, அமெரிக்க விமானப்படை வந்து அவர்களை தேடின போது ஒரு காரியம் கண்டார்கள். அவர்கள் போய் இறங்கி இருந்த அந்த விமானம் அடித்து நொறுக்கப்பட்டிருந்தது. இந்த 5 வாலிபர்களும் தரையோடு கூட குத்தப்பட்டு கொல்லப்பட்டிருந்தார்கள். அவருடைய பிணங்களை எடுத்துக்கொண்டு இந்த 5 பேரும் ஒரே நாளில் விதவையானதினாலே அவர்களையும் கூட்டிக் கொண்டு அமெரிக்காவுக்கு வந்தார்கள். அமெரிக்காவில வந்த அவர்களுடைய ஒருவருடைய பெயர் எலியட், அவருடைய மனைவி எலிசபெத் எலியட் என்கிற ஒரு பெண் கர்ப்பவதியாயிருந்தாள். அவளுக்கு ஒரு பாலகன் இருந்தான். 1.5 வயது 2 வயது நிரம்பிய அந்த பாலகன் அவன் தன்னுடைய அம்மாவோடு கூட வந்து இறந்த போது 4 மாதங்கள் கழித்து அவளுக்கு பிரசவம் நேரிட்டது. ஆஸ்பத்திரியிலே கொண்டு போன போது 2வது ஒரு ஆண் குழந்தை பிறந்தான். இப்பொழுது 2.5 வயது பாலகனாகிய அந்த மூத்த குமாரனை இந்த பிள்ளையை பார்க்கும்படியாக அழைத்துக் கொண்டு வந்தார்கள் தாத்தா பாட்டி. அந்த சின்ன பிள்ளை, பிறந்த பிள்ளை வீர் வீர் என்று அழுது கொண்டிருந்தது. அப்பொழுது இந்த 2.5 வயது பாலகன் சொன்னான், தம்பி, அப்பா இல்லன்னு அழுகிறியாடா? அப்பாவ ஏசப்பா வரும்போது நான் உனக்கு காட்டி தரேன்டா. ஏசப்பா கூட நம்ம அப்பா வருவாங்க, அப்ப உனக்கு காட்டி தரமா அப்படின்னு சொன்னதை கண்ட அந்த தாய் எலிசபெத் உள்ளம் உடைந்தாள். என் 2.5 வயது பிள்ளைக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, என் 2.5 வயது பிள்ளைக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்த அறிவு உண்டு. ஆனால் ஒரு கூட்ட ஜனம் இயேசுவையே கேள்விப்படவில்லை என்று சொல்லி பிறந்த பிள்ளையை தூக்கி கொண்டு ஒரு பக்கத்திலையும் 2.5 வயது பாலகனை தூக்கி கொண்டு மறுபக்கத்திலையும் எந்த காடுகளிலே காட்டுமிராண்டிகள் அவளுடைய கணவனை குத்தி கொண்டார்களோ அந்த காடுகளுக்கு சென்றாள். அவனுடைய கணவனை குத்தி கொண்ட தலைவன் அங்கே வந்து நின்றான். பயங்கர தோற்றத்தோடு இருந்த அவனை பார்த்து, என் கணவனை கொண்டீர்களே, அதற்கு அன்பு செலுத்தும்படியாக நான் வந்திருக்கிறேன் என்று சொன்ன போது அவன் முகம் குப்பர விழுந்தான். இன்றைக்கு அந்த தீவுகளிலே 14,000 விசுவாசிகள் ஆண்டவருக்கு சொன்னார். ஏன் நான் செத்தாலும் சாகிறேன். அம்மா ஐயா, 2 வருடங்களுக்கு முன்னதாக பீகாரிலே தலையை வெட்டி வைத்தால் தான் விளைச்சல் வரும் என்று சொல்லி 9 பேர் 15 பேருடைய தலைகளை வெட்டி வைக்கிற ஒரு கூட்டத்தை சந்திக்கும்படியாக நானும் என் நண்பர்களும் போனோம். கர்வார் என்று சொல்லப்படுகிற அந்த இனத்தை சந்திப்பதற்கு நாங்கள் போனோம். என்னோடு கூட 45 பேர் வந்தார்கள். நாங்கள் சென்ற அந்த கிராமங்களிலே சுவிசேஷத்தை முதல் முறையாக அறிவித்த போது எந்த நாட்களிலே தலை வெட்டுவார்களோ அந்த நாட்களில் நாங்கள் ஊழியம் செய்தோம் 2 வாரம். நான் சொல்ல விரும்புகிறேன், எங்களோடு கூட இருந்தவர்கள் பயந்து கொண்டுதான் இருந்தார்கள். ராத்திரியிலே எங்களுக்கு யாருக்கும் தூக்கம் வராது. தெருவிலே வைக்கோலில் தான் படுத்து தூங்கிக் கொண்டிருப்போம். ஆனால் யாரும் தூங்க மாட்டார்கள். திடீர்னு பக்கத்தில் இருக்கிறவருடைய தலை இருக்கிறதான்னு தடவி பார்ப்பார்கள். அப்படி இருந்த நாட்களில ஊழியம் செய்தோம். 2 வருடம் கழித்து இன்றைக்கு கர்வார் மக்கள் தலை வெட்டுவதில்லை. இந்த சுவிசேஷம் தான் அவர்களை மாற்றுகிறது என்றால்
இந்த தேவனுடைய அன்புதான் அவர்களை மாற்ற முடியும் என்றால், இன்றைக்கு நான் செத்தாலும் சாகிறேன் என்று தைரியமாக காலடி எடுத்து வைக்கிற ஒரு கூட்டம் ஆண்டவருக்கு எழும்பித்தான் ஆக வேண்டும்.